என்ன இந்த நேர பெருமான்கிட்ட கேட்டுண்டா அவர் நிறைய குழப்பிடுவார். பகவானிடத்தில் மட்டும் உபதேசம் பெற்றுட்டோம்னா அது நம்புறதா வேண்டாமான்னு சந்தேகமா இருந்துட்டே இருக்கும். இப்போ எங்களுக்கே கூட கீதை சொல்லுன்னு சொன்னா பயமாவே இருக்கும். இது என்னவோ ஏதோ சந்தேகப்பட்டுட்டே சொல்லணும். திருவாய்மொழி சொல்லிவிட்டா நிம்மதியாக சொல்லிவிடலாம். ஏன்னா அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இருக்காது. இதுதான் சத்தியம்னா அதுதான் சத்தியம். பெருமான் அப்படி அல்ல. அந்த சந்தர்ப்பத்துக்கு உலகத்துக்கு என்ன செய்தி சொல்லணுமோ அதுக்கு தகுந்தாப்புல பேசிடுவார். ஏன் இந்த மாதிரி போய் பேசலாமான்னு கேட்டா சந்தர்ப்பமே நான் ஏற்படுத்துறது தானே விடுவார். ஆழ்வார் அப்படி சொல்ல மாட்டார் பாருங்க. இருக்கிற பகவான் கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு அவர் பாடுவரே தவிர பெருமானை பொறுத்தவரை எத்தவும் திருப்ப முடியும், மாற்ற முடியும். ஆனா ஆழ்வார்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதனால பெரியாழ்வார் மூல ஆண்டாளுக்கு எல்லா சாஸ்திரார்த்தங்களும் கிடைத்தன. அவர் என்ன உட்கார்த்தி வைத்து வேதாந்தார்த்தத்தை சொல்லி கொடுத்திருப்பார்னா செய்யல. கண்ணனுடைய சேஷ்டிதங்களை சொல்லிக் கொடுத்தார். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளி இருந்தவர். விஷ்ணு சித்தர்னு திருநாமம் பெற்றவர். அவர் நித்தியப்படிக்கு பூத்தொடுப்பர், பெருமாளுக்கு சமர்ப்பிப்பர். இந்த கைங்கரத்துல தான் அவர் இருந்தார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பாண்டதேவன் வல்லபதேவன். மதுரைப்பட்டணத்துக்கு பெரியாழ்வார் எழுந்துருளி ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதேன்னு பெருமான் ஆசைப்பட்டபடிக்கு அதை அமைத்து விட்டுட்டார். அவன் பெரிய பொற்கிழி கொடுத்தான். அதை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணார். அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்ப நாளாக புத்திர பேர் இல்லை. ஒரு நாள் துளசி செடிக்கு அருகிலே தன் தோட்டத்திலே அழகிய பெண் மகவு, பெண் குழந்தையை கண்டெடுத்தாள். அவளுக்கு கோதை என்று பேர் வைத்தார். கோதானா மாலை. அவர் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியமே மாலை தொடுக்கிற கைங்கரியம். அதனால கிடைச்ச பெண் குழந்தைக்கும் கோதானே பேர் வச்சுட்டார். கோதையை வளர்த்து கொண்டு வருகிறார். அவர் பால் ஊட்டினாரோ சோறு ஊட்டினாரோ தெரியாது. அவர் பட்டு பீதாம்பரம் வாங்கி கொடுத்தாரோ தெரியாது. ஆனால் பாலும் தெளித்தேனுமாக கண்ணனுடைய கதையை சொல்லிக் கொடுத்தார். இதோ பால் கதை, கண்ணன் பால் திருடினது. இது தயிர் கதை, கண்ணன் மோர்க்குடத்தை உருட்டி விட்டது. இது வெண்ணெய், சாப்பிடு, கண்ணன் சாப்பிட்ட வெண்ணெய் கதை. என் இதையே பாலும் அமுதுமாக திருமாலுடைய திருநாமங்களை சொல்லியே வளர்த்து கொண்டு வந்தார். ஆண்டாளும் அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துட்டு வரா. அப்படின்னா என்னமா இருந்திருக்கும் அவளுக்கு? ஏன்னா நாம இந்த பாலும் தயிரும் சாப்பிட்டு வளர்ந்தோம்னா வைத்தியர் இடத்துல போனா அவரே தான் இது எல்லாத்தையும் குறையன்னு எழுதி கொடுத்துருவார். இதுதான் நடக்கும். ஆனா கண்ணனுடைய கதைங்கிற பாலையும் தேனி எத்தனை சாப்பிட்டாலும் ஒரு வைத்தியர் கிட்டக்கையே வர வேண்டாம். வைத்தியர்களும் அதுக்கு வந்துருவா. அவ்வளவுதான் நடக்குமே தவிர, ஏன்னா நாம வைத்தியர்கள்ட்ட போறோமோ இல்லையோ, வைத்தியர்கள் நிச்சயமா கண்ணனுடைய கதையை கேட்டுத்தானே தீர வேண்டும். எந்த வைத்தியர் இடத்துல போனாலும் சரி, முதல்ல கொஞ்ச நாளைக்கு தாங்க முயற்சி எடுக்கிறாப்புல நாங்க நினைப்போம். அவ அப்படி நினைக்கிறது இல்லை. எந்த வைத்தியர் பண்ண ஆரம்பிக்கச்சேவும் இதை பகவான் நடத்தணும்னு நினைச்சுன்னு தான் பண்றா. ஆனா நாம அடிக்கடி உலகத்துல ஒண்ணு கேள்விப்படுறோம். ஒரு 10 நாள் வரைக்கும் போராடி பாப்பா, அப்புறம் இன்னும் சரிப்படுத்த முடியலன்னா இனிமே பகவானை பிரார்த்திச்சுங்கோன்னு சொல்றதா சொல்றோம். இனிமேல்லாம் இல்லை. அது முதல் 10 நாள்ல இருந்தே அவரை தான் பிரார்த்திச்சுக்கணும். அது என்ன கொஞ்ச நாள் போராடிட்டு அப்புறம் மட்டும் பெருமாள் வந்து ரட்சிப்பறான்னு என்னைக்கா இருந்தாலும் அந்த வைத்தியனுக்கு மந்தராத்மா பகவான் தான். அவனையும் செலுத்தக்கூடிய எம்பெருமான் தான் இருக்கிறார். அதனால இந்த குழந்தை பாடியிருக்கிறது தெரிஞ்சிட்டு இருக்கிறது. பாலும் தேனும் அமுதுமாக திருமால் திருநாமங்களை கற்றார். கண்ணனிடத்திலேயே பிரீத்தி ஏற்பட்டு போச்சுது. ஒரு நாள் பெரியாழ்வார் மாலை தொடுத்து பெருமானுக்காக எடுத்துன்னு போயிட்டு இருக்கார். ஆண்டாள் பார்த்தா இந்த மாலை ரொம்ப நன்னா இருக்கே. அவளுக்குள்ளிருந்து பெருமான் தூண்டினான். அந்த மாலையை எடுத்து தான் தன் தோள்களிலே அணிந்து கொண்டாள். சின்ன வயசு 5 வயசு குழந்தை. என்ன பண்றாள்ங்கிறது பெரியதாக தெரியாது. மாலை நன்னா இருக்குமேன்னு எடுத்து போட்டுனுட்டா. பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. அன்னைக்கு கண்ணாடிலாம் கிணத்து ஜலத்துல பார்த்துக்க வேண்டியதுதான். அதான் கண்ணாடி. கிணற்றுக்குள்ள தான் குனிஞ்சு பார்த்தாள். காரபூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும். பெரியாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தான் வளையல் எடுத்து போட்டுண்டு, அட்டிகை எடுத்து போட்டுண்டு, மாலை எடுத்து போட்டுண்டு, அதை குலுக்கி குலுக்கி தான் அழகு நன்னா இருக்கான்னு ஆண்டாள் பார்த்து கொண்டாள். தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து, இடைப்பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டா கண்ணனுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், இது அவனுக்கு பிடிச்சிருக்குமோ என்று தன்னையே கண்ணாடி கிணற்றிலே அழகு பார்த்து கொண்டாள். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆஸ்தானத்துக்கு அருகிலே அந்த கண்ணாடி கிணறு உள்ளது. காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளகுழுக்கும். ஆனா பெரியாழ்வார் வந்துட்டான்னு கேள்விப்பட்டு சட்டுன்னு மாலையை கழட்டி பூக்குடலில் வச்சுட்டா. பெரியாழ்வார் புஷ்பத்தை எடுத்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் அவனுக்கு சமர்ப்பிப்பதற்கு போனார். சமர்ப்பித்தா போகிற வழியிலேயே பார்த்துட்டார். ஓ, இந்த மாலையில் என்ன ஒரு தலைமயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதே, இது கூடாதே. பெருமானுக்கு எதை நாம் எடுத்துன்னு போனாலும் அதை மோந்து பார்த்துட்டு எடுத்துன்னு போகக்கூடாது. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்துன்னு போகக்கூடாது. அதை நாம உபயோகப்படுத்திட்டு கொண்டு போகவே கூடாது. இடுப்புக்கு கீழே எடுத்துன்னு போகக்கூடாது. பகவானுக்கு எந்த பதார்த்தத்தை நாம் எடுத்துன்னு போனாலும் அதை மேல இப்படித்தான் கொண்டு போக வேண்டும். கையில கூடைய அர்ச்சனை கூட எடுத்துன்னு வரைச்சு இப்படி பிடிச்சுன்னா நம்மை அறியாம கை கீழப்படும்.
இப்படி எதை பிடிச்சாலுமே கை கீழே தான் போகும். இப்படி வச்சுனுட்டா என்னானாலும் இது கீழே கை வராது இல்லையோ. அதனால இப்படித்தான் ஏந்தி கொண்டு போக வேண்டும். பெருமானுக்காக பண்ணப்பட்ட மாலையில போய் ஒரு தலைமையை சிக்கணுட்டே ரொம்ப வருத்தப்பட்டார். கிடுகிடுன்னு தோட்டத்துக்கு போனார். புதுசா புஷ்பங்களை பறிச்சார். மறுபடியும் மாலை தொடுத்தார். அந்த மாலையை எடுத்துன்னு போய் வடபெருங்கோயிலுடைய எனக்கு சமர்ப்பித்தார். இதுல எனக்கு பிடித்தமில்லைன்னுட்டார் பெருமாள். ஏன் புது மாலையாத்தானே கொண்டேன். பழசு அபச்சாரப்பட்டுட்டத்தை பெருமாள் கோவிச்சுக்கிறார் போல் இருக்கு. அந்த அபச்சாரத்தை நினைச்சுக்க வேண்டாம், க்ஷமிச்சுக்கணும்னு பெரியாழ்வார் பிரார்த்தித்தார். அது அபச்சாரம் இல்லை, இதுதான் அபச்சாரம். நீர் அந்த மாலையே எடுத்துன்னு வரும். அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன்னா ஆழ்வாருக்கு புரியலே. சரின்னு திரும்ப கொண்டு போய் அதே மாலையை சமர்ப்பித்தார். ரொம்ப ஆனந்தமா பெருமாள் அதை சூடிக்கொண்டான். அன்று தொடக்கமாக சூடி கொடுத்த நாச்சியார்னு அவளுக்கு பேர் ஏற்பட்டது. பாமாலை பூமாலை ரெண்டும் அவளிடத்தில் உண்டு. அவள் பூமாலை தொடுத்து சூடி கொடுத்தபடியால் அவள் சூடி கொடுத்த நாச்சியார். அதே நாச்சியார் பெருமானை கொடுத்து பாமாலை பாடியபடியால் பாடவல்ல நாச்சியார். சூடி கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார் என்று ரெண்டு மாலை. ஒரு மாலையை பெரியாழ்வார் தொடுத்துட்டார். மற்றொரு மாலை பாமாலை. ஒரு மாலை பூமாலை, இன்னொரு மாலை பாமாலை. பாமாலை ஆண்டாளே தொடுத்தாள். இப்படி ஒரு நாளும் இவள் சூடி களைந்த புஷ்பத்தை தான் பெருமாள் தான் தரிச்சுக்கிறார். ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டிருந்தான். மெதுமெதுவே காதல் வளர்ந்தது, காமம் வளர்ந்தது, கண்ணனை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற வேட்கை வளர்ந்தது. அந்த வேட்கை உள்ளுக்குள்ள பூரிக்க பூரிக்க அனுபவம் வாய் வழியே வார்த்தைகளாக வெளியே வந்தன. பெருமான அனுபவிக்கிறோம். அது சோகமா இருக்கட்டும், ஹர்ஷமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும். பூரோத்பீடே தடாகஸ்ய பரிவாகா பிரதிக்கிரியான்னுட்டு குளத்துல ஜலம் ரொம்பிடுத்துன்னா மதகு வழியா வெளியில வந்துதான் ஆகணும். இல்லைன்னா ஏறி உடச்சுன்னுடும். அதை போல ஆண்டாள் திருவுள்ளத்தில் கிருஷ்ண பக்தி நிரம்பி போயிற்று. அது வாய் வழியே வெளியில வந்துதான் ஆகணும். அதுதான் திருப்பாவ 30 பாசுரங்களாகவும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களாகவும் வந்தன. அப்ப இந்த பாசுரங்கள்லாம் எதால எழுதப்பட்டதுன்னா, அமர்ந்து ஓலச்சுவடி எழுத்தாணியை வைத்துக்கொண்டு இது நன்னா இருந்து பரிசு வாங்கணுக்குமேங்கிறதுக்கு எழுதின கவிதைகள் அல்ல. இது எதனாக பிறந்தது? உள்ளுக்குள்ள கிருஷ்ண பக்தி நிரம்பி போச்சு. அது தானே பீரிட்டு கொண்டு வெளியில வருதுங்கிறாள் இல்லையோ. அதை போலத்தான் ஆண்டாள் திருவாக்காக வந்தது. அப்ப இதுல இருக்கிற ஓரொரு சொற்களும் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணகாமம், கண்ணன் பேரிலே காதல். அப்ப கண்ணன்னு சொன்னீரே, ஆண்டாள் வாழ்ந்த காலத்துல கண்ணனே கிடையாதுன்னா, கண்ணன் கிடையாது. ஆனா பிரதிநிதியான அர்ச்சாவதார பெருமாள் எழுந்துள்ள இருக்கார் இல்லையோ. விபவாவதாரத்துக்கெல்லாம் பிரதிநிதி அர்ச்சை. நாம கண்ணன் வாழ்ந்த காலத்தில் இல்லை, ராமன் வாழ்ந்த காலத்தில் இல்லை. ஆனா ராமனை சேவிக்கணும்னா அதை பின்னாடி போய் சேவிச்சுக்கலாமே. கண்ணனை சேவிக்கணும்னா எத்தனையோ திவ்யதேசத்துல எழுந்து இருக்காரே. ஆண்டாளுக்கு அந்த திருப்தி தான். தகப்பனார் கதை சொல்ல நாமும் பகவானை பத்தி கேட்டுனுட்டோம். அவனை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போய் அனுபவிக்கலாமா, இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பெருமாளையே அனுபவிச்சுக்கலாமா என்று ஆண்டாளுக்கு தோணித்து. கோகுலத்துக்கு போகலாம், பிருந்தாவனத்துக்கு போகலாம்னா அது என்ன கிட்டக்க இருக்கா? இன்னைக்கு கோகுலம் பிருந்தாவனம்னா நான் வரேன்னு எல்லாரும் கிளம்புவா. இதே அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தோம்னா ஒத்துரும் வரமாட்டா. ஆண்டாளாலேயே போகிறதுக்கு முடியலன்னா பாத்துங்க. மேலும் தெற்கு கோடியில் இருக்கிற ஊர், வடக்கு கோடியில பிருந்தாவனம். ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். புன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணினாள். தனக்கு வைகுண்டத்தில் இருக்கிற சிறந்த வாழ்க்கையை துறந்தாள். நம் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ண வேணுங்கிற ஆசை. அதனாலே பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்தாள். ஆடிப்பூரத்துல திருவவதாரம் பண்ணினா இன்னைக்கும் ஆடி மாச உற்சவங்கிறது எவ்வளவு கோலாகலமா நடக்கிறது. நித்தியப்படிக்க 5000 பேர், 10,000 பேர், தேர் இழுக்கிற அன்னைக்கு 1,00,000 பேர். இன்னும் திருவாடிப்பூர உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது. திருவாடிப்பூர உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோலாகலமா நடக்கும். ஆனா திருப்பாவ உற்சவம் இந்த ஊர்ல தான் கோலாகலமா நடக்கும். திருப்பாவேனா எங்க திரும்பினாலும் 30 இடம். சுமார் சென்னப்பட்டணத்துல 30 இடத்துல திருப்பாவை நடக்கிறது. என்ன அதுக்கு கார்பங்காடு சுவாமி கீர்த்தி மூர்த்தியாக எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி தெரிவிப்பான், ஜோசிய கட்டம் போடுறோம் இல்லையோ, அவாவா ஜாதகத்துக்கு கட்டம் போடுறோமே, அந்த கட்டத்துல அந்தந்த ராசியிலே அந்தந்த வீட்டுல அந்தந்த கிரகம் இருந்தா அது வசதி இல்லை. அவர் எதிர்த்த கிரகத்துல உட்காந்து தன் கிரகத்தை பார்த்தார்னா தான் வசத்தின்வா. அதை போல ஆண்டாள் இருக்கிற இடத்தை விட ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம ஊரை பார்க்கறாளோ இல்லையோ, இங்க தான் ஏற்றம்னு சொல்லுவார். அதனாலதான் அத்தனை திருப்பாவ கோலாகலும் இங்க நடக்கிறது போல். ஆண்டாள் ஆடிப்பூரத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருந்தா. அர்த்தங்களை எல்லாம் கிரகிச்சுனுட்டா. கண்ணனை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஆனா மேற்கொண்டு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த காலகட்டத்தை நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. இப்பதான் எப்படி திருப்பாவ பிறந்ததுன்னு பார்க்க போறோம். ஒரு பக்கம் கிருஷ்ண பக்தி திருமேனி முழுக்க, திருவுள்ள முழுக்க நிரம்பி இருக்கு.
ஆனா அது எப்படி வெளியில கொண்டது, எப்படி போய் அனுபவிக்கிறதுங்கிறது தெரியல. எங்கு போகலாம்னு யோசித்தா போக முடியல. இவள் இருக்கிறது தெற்கு கோடி, அது இருக்கிறது வடக்கு கோடி. ஒரு வாய்ப்பு வசதி எல்லாம் கிடையாது. மேலும் ஒரு பிராமண வீட்டு பெண் குழந்தை போய் அந்த நாள்ல இங்கேருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் போகிறதுக்கு முடியுமா? இன்னுமே சில வரைமுறைகள், இன்னும் சில எல்லக்கோடுகள், இது கூடாது அது கூடாதுன்னு பேச்சுக்காகவானும் பேசிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் இருக்கிற நாள் இப்போது. ஆனா அந்த நாள்ல இதை பத்தி ஏதும் ஆரும் போகிறதுக்கு முடியாது. அதனால ஆண்டாள் யோசித்தாள். அவ யோசிச்சுட்டே இருக்கிறச்சே ஒரு உபன்யாசகர் வடதேசத்திலேருந்து வந்தார்.